வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை ஒரு சாஸ்பேனில் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வேக வைப்போம். ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வெந்துடும். கை வச்சு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அது குலையாமல் நமக்கு கிடைக்கும். ஒரு 15 நிமிஷத்துலலாம் வெந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, சேர்த்தா நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காய் பூ ஒரு 3 ஸ்பூன் அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.